ஆபிரகாம் ஒரு தமிழர் என்கிற தலைப்பில் நமது பக்கத்தில் 4 காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். இந்த காணொளிகள் ஆபிரகாமுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்துகிறது. இது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு. இதுபோன்ற ஆய்வுகள் பெரிதாக நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. 2003ஆம் ஆண்டு இறையியல் கல்லூரி படிக்க போன காலத்திலிருந்தே ஆபிரகாமை பற்றி படிக்கும்போது எனக்குள் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அவர் தமிழராக இருக்கக்கூடும் என்கிற சிந்தனை எனக்குள் அவ்வப்போது வந்து போய் கொண்டே இருக்கும். அதை எனக்கு நேரம் இருக்கும்போது காணொளியாக வெளியிடுகிறேன். கடந்த காணொளிகளில் ஆபிரகாமின் பெயருக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு, ஆபிரகாமின் தந்தை பெயருக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு, ஆபிரகாமின் மூதாதையராகிய நோவா என்பவருக்கும் அவருடைய பெயருக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு போன்றவை அந்த காணொளிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. விரும்புகிறவர்கள் அந்த காணொளிகளை நீங்கள் காணலாம். இன்றைய காணொளியிலும் ஆபிரகாமினுடைய வாழ்க்கைக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை குறித்து தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது ஆபிரகாமின் வாழ்வியல் முறையும் தமிழர் வாழ்வியல் முறையும் எந்த அளவுக்கு ஒத்துப்போகிறது என்பதை நாம் பார்க்கலாம். தமிழர் கலாச்சாரத்தில் வரதட்சணை என்கிற பழக்கம் இல்லை. இன்றைக்கு அது புதிதாக ஏற்பட்டிருக்கிற பழக்கம். அது எங்கிருந்து வந்தது என்பது எனக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். தமிழுடைய கலாச்சாரத்தின்படி ஆண்கள் தான் பெண்ணுக்கு சீர் செய்வார்கள். அதனுடைய நினைவாக தான் இன்றைக்கும் நிச்சயதார்த்தம் நடத்தப்படுகிறது. நிச்சயதார்த்தத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண்ணுக்கு சீர் கொண்டு வருவாங்க, புடவை கொண்டு வருவாங்க, நகை கொண்டு வருவாங்க. இந்த ஆபரணங்களை கொடுத்து பெண்ணை உறுதி செய்து கொள்வார்கள். இது தமிழர் கலாச்சாரத்தில் காலங்காலமாக பின்பற்றி வருகிற ஒரு நடைமுறை, ஒரு சந்தோஷமான வாழ்வியல் முறை. இதை அப்படியே ஆபிரகாமின் குடும்பத்தில் நடந்த ஒரு நிச்சயதார்த்தத்தில் பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு பெண் பார்க்க தன் உறவினர்களில் தான் பெண் பார்க்க வேண்டும் என்று தன் வேலைக்காரனுக்கு சொல்கிறார். உறவினர் தான் பெண் கொள்ள வேண்டும் என்பதை முடிவு செய்து சத்தியமாகி கொண்டு அனுப்புவார். அப்படியே வேலைக்காரன் பெண் தேடி போவார். பெண் தேடி போகும்போது அவர் நினைக்கிற ஒரு பெண்ணை அவர் கண்டுபிடிப்பார். அந்த பெண்ணின் பெயர் ரெபேக்காள். ஆபிரகாமின் உறவின பெண்ணாகவே அவள் இருந்தது அவருக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த வீட்டுக்கு போய் அவர்களோடு கலந்து பேசி அந்த பெண்ணை நிச்சயிக்கும் போது ஆபரணங்களையும் சீர்வரிசைகளையும் கொடுத்து தான் அந்த பெண்ணை நிச்சயம் செய்வார். நம்முடைய நிச்சயதார்த்தமும் ஆபிரகாமின் வீட்டின் நடந்த நிச்சயதார்த்தமும் அப்படியே ஒன்று போல நடந்தது. எனவேதான் ஆபிரகாமின் வாழ்வியல் முறையும் தமிழரின் வாழ்வியல் முறையும் ஒத்துப்போகிறது என்கிற சிந்தனை எனக்குள் உதிக்கிறது. ஆபிரகாம் தமிழராக இருப்பாரோ என்கிற சந்தேகம் இன்னும் வலுக்கிறது. இன்னொரு உதாரணத்தையும் சொல்லலாம். பொதுவாக தமிழர்களாகிய நாம் பெண் பார்க்கும்போது பயன்படுத்துகிற வார்த்தைகளில் ஒன்று சொந்தம் விட்டு போகக்கூடாது. எப்போவுமே தமிழர்கள் சொந்தத்தில் திருமணம் செய்வதை இன்றைக்கும் விரும்பக்கூடியவர்கள். சாதி கலந்த பிறகுதான் சாதிய திருமண முறைகள் பெருகிவிட்டதை தவிர அதற்கு முன்னால் இது சாதிய திருமணம் அல்ல, உறவுமுறை திருமணமாக தான் பார்க்கப்பட்டது. உறவுமுறை திருமணங்களில் முதல் உறவாக நாம் பார்ப்பது தாய் மாமன் மகள். அம்மாவோட சகோதரன் மகளை திருமணம் செய்வது முதல் திருமண உறவாக பார்க்கப்படுகிறது. அதே போல ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு. யாக்கோபு 2 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார். ஒருத்தி பெயர் லேயாள், இன்னொருத்தி பெயர் ராகேல். 2 பேரும் யாக்கோபினுடைய தாய் மாமன் மகள்கள். அதாவது யாக்கோபுடைய அம்மா ரெபேக்காள், ரெபேக்காளுடைய சகோதரன் லாபான், லாபானின் மகள்களை தான் யாக்கோபு திருமணம் செய்து கொண்டார். எனவே ஆபிரகாமின் வாழ்வியல் முறையும் தமிழர்களின் வாழ்வியல் முறையும் மிக நேரடியாக ஒத்துப்போகிறது. இந்த ஆய்வு முடிவை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் தெரிவித்துக் கொள்ளலாம். ஆய்வு தொடரும். நன்றி.